ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பனங்கிழங்கு அறுவடை பார்க்க போகிறோம். இந்த பனங்கிழங்கு வந்து நம்ம ஜூலை மாதம் தான் நம்ம வச்சுருந்தோம். அப்போவே நான் வீடியோ போட்டிருந்தேன், வேணால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நமக்கு எவ்வளோ பனங்கிழங்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இவ்வளோ பழத்தெல்லாம் சேகரித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம சூப்பராக இருக்குல்ல, இதை பார்க்கும்போது செம்ம டெம்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் மண் கொட்டி திட்டில் இந்த எல்லா பனப்பழத்தையும் நாங்கள் சேகரித்து வச்சதெல்லாம் கமுத்து வச்சு அதை வந்து பனங்கிழங்குக்காக மேடு பண்ணி வச்சுருந்தோம். இதில் நிறைய புழுலாம் இருந்தது. ஓப்பன் பண்ணும் போதே நிறைய புழுவாக வந்தது. எல்லோரும் சேர்ந்து தான் இது வந்து நாங்கள் வந்து போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அது மேலே மண் போட்டு மறுபடியும் மூடி வச்சிட்டோம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ தண்ணி விட்டுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மழை காலம் வந்துட்டு மழை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தண்ணி விட்டுறதை நிறுத்திட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தான் இருந்தோம். பாருங்கள், நல்லா ஒரு நல்ல மேடாக்கியாச்சு. இந்த பனம்பழம் வந்து நல்லா அடியில் போய் பனங்கிழங்கா வந்துருச்சு. இப்போது வந்து தை மாதத்துலேருந்து இந்த பனங்கிழங்கு வந்து நம்ம பறிச்சிட்ருக்கோம். ஒரே நாளில் எல்லாமே எடுக்க முடியாது, ஏன்னா நிறைய வரும். இது ஒரு நாள் மட்டும் இவ்வளோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பல தடவை இதே அளவுக்கு கிடைச்சிது. நிறைய பேர் சாப்பிட்டோம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா எந்த கெமிக்கலுமே இல்லாமல் வர்றது இந்த பனம்பழம் பனங்கிழங்கு இந்த விஷயந்தான். அதுவும் இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம இது பண்ணி ஃபஸ்ட் டைமாக இவ்வளோதான் அப்படின்ட்டு இல்லை, நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம் ஆசை தீர அப்படின்ற அளவுக்கு நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டோம். எவ்வளோ பனங்கிழங்கு பாருங்கள், ஒரு நாள் சும்மா கொஞ்சோண்டு இடத்துலையே அவ்வளோ வந்திருந்தது. ஒரு 100 200 அந்த மாதிரி எவ்வளோ பனங்கிழங்கு பாருங்கள். இது வந்து மேலேயும் அந்த கீழேயும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வெந்துச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு பனங்கிழங்கு ரெடி. பனங்கிழங்கு வந்து நம்ம வேக வச்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் காலையில் எடுத்து சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே உடைச்சாவே அப்படியே மாவு மாதிரி ஆகும். அது சாப்பிட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. பனங்கிழங்கு கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப ஹெல்தி, எந்த கெமிக்கலும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இயற்கையாக இருக்கிற ஒரே பொருள் இதுதான். இன்றைக்கி அறுவடை நமக்கு அவ்வளோதான். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து இன்னொரு நாள் பண்ணணும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.